ஜீவா ஹிஸ்டரி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் வரலாற்று பேராசிரியர் சிராஜுதீன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். பல்லவர் காலம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டின் வரலாற்றில் ஒரு முக்கியமான காலமாக பேசுது. நிறைய சர்ச்சைகள் இருக்கிற காலகட்டமாகவும் இருக்கு. பல்லவர்கள் சமணர்கள், பல்லவர்கள் பௌத்தர்கள், பல்லவர்கள் தமிழர்களே அல்ல. பல்லவர் காலத்தில் தான் பார்ப்பன ஆதிக்கம் வந்தது, பல்லவர் காலத்தில் தான் சமஸ்கிருதம் வந்தது, பல்லவர் காலத்தில் தான் பக்தி இலக்கியம் வந்தது, பல்லவர் காலத்தில் தான் உங்களுக்கு ஆரியர்களுடைய ஆதிக்கம் வந்தது. இப்படி எல்லா விஷயத்துக்கும் தொடக்கம் அப்படிங்கிறத பல்லவர்களை சொல்கிறாங்க. பல்லவர் ஆட்சிங்கிறது எப்போ தொடங்குச்சு? அது தமிழர்களுக்கான ஆட்சியா? தமிழர்கள் ஆட்சி செஞ்சாங்களா? இல்லை வேற எங்கும் வந்தவங்களா? பார்ப்பனர்கள், கணபதி, வாதாபி கணபதி, நிறைய பல்லவர்களை பற்றி சொல்கிறாங்க. பல்லவர்கள் யார்? அது யாருக்கான ஆட்சியாக இருந்தது? முதல்ல நம்ம இப்போ தமிழ்நாட்டு வரலாறு எடுத்துக்கிட்டோம்னா சேர சோழ பாண்டியர்கள், இன்னும் சோழர்கள் எடுத்துக்கிட்டோம்னு வச்சிங்கன்னா முன்னாடி முற்கால சோழர்கள், பிற்கால சோழர்கள், இடைக்கால சோழர்கள், இப்படி பல காலகட்டங்களை தாண்டி தான் நம்ம பின்னாடி வருவோம். அதே மாதிரி பல்லவர்கள்லையும் நம்ம இப்போ பிற்கால பல்லவர்களில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி இருந்த பல்லவர்கள் குறுநில மன்னர்களாக அந்த பகுதிகளில் இருந்திருக்காங்க. உங்களுடைய இப்போ இந்த கலப்பிரர் காலத்திலேயே இல்லை, அவங்க ஆந்திராவில் இருந்திருக்காங்க. ஆந்திராவில் இருந்தவங்க, வேற வேற பகுதிகளில் இருந்தவங்க அதுக்கப்புறம் தான் இடம்பெயர்ந்து இங்கே வர்றாங்க. இங்கே நமக்கு சிம்ம விஷ்ணுனுடைய காலத்துக்கு பிறகு 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் பல்லவர்கள் ஒரு அரசு அமைச்சு ஒரு பேரரசா உருவாக்குறாங்க. அதுக்கு முன்னாடி இவங்களுடைய வம்சாவழின்னா ஆந்திர பகுதிகளில் சிம்ம விஷ்ணுங்கிறது கலப்பிரர் கால மன்னர் தானா? அல்ல, பல்லவர் தான். 6ஆம் நூற்றாண்டு அவர் தான் தொடக்கம். கலப்பிரர் ஆட்சி முடிஞ்சு தொடங்குது 6ஆம் நூற்றாண்டுல தொடங்குது. அதுல இருந்து அபராஜிதவர்மன் காலம் வரலாம் தான் நம்ம பேசுறோம். அபராஜிதவர்மனோட அது முடிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் சோழர்கள் வந்துடுறாங்க. அபராஜிதவர்மன் அபராஜிதவர்மனுக்கும் பாண்டியனுக்குமான சண்டை திருப்புரம்பியம் போர்னு சொல்லுவாங்க. அதில் நடக்குது. அதில் சோழர்கள் இவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. அப்போ சோழர்களுக்கு தலைநகரம் தஞ்சாவூர் கிடையாது. அவங்க சப்போர்ட்டாக வர்றாங்க. தஞ்சாவூர்கள் முத்தரையர்கள் பாண்டியர்களுக்கு ஆதரவாக வர்றாங்க. இதுதான் பல்லவ பேரரசனுடைய முடிவுங்கிறது அங்கே தான் வருது. ஓ, பல்லவ பேரரசை முடிச்சு வச்சதுல முத்தரையர்களுக்கு ஒரு பங்கு உண்டு. இல்ல, அவர்கள் பாண்டியர்களுக்கு சார்பா இருக்காங்க. பாண்டியர்கள் சார்பா இருக்காங்க. சோழர்கள் பல்லவர்களுக்கு சார்பா சண்டையிடுறாங்க. ஓ, சரி சரி. அதுக்காக தான் அந்த தஞ்சாவூரை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. முத்தரையர்களுடைய தலைநகர தஞ்சாவூரை அந்த வெற்றி பெற்றதுக்காக வேண்டி தஞ்சாவூரை இவங்க தானம் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு தஞ்சாவூரை கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகுதான் அது விஜயாலய சோழனுடைய காலம். விஜயாலய சோழனுடைய மகன் அந்த விஜயாலய சோழன் காலத்துல தான் ஆதித்ய கரிகாலனுடைய அபராஜிதவர்மனுக்கும் ஆதித்ய கரிகாலனுக்கும் அந்த சண்டை, அந்த இது இவனுக்கும் பாண்டியனுக்கும் சண்டை நடக்குது. அதான் திருப்புரம்பியம் போர். அந்த திருப்புரம்பியம் போர்னுடைய இதுக்கு பிறகு சோழர்கள் வலிமை பெற்று அதுக்கப்புறம் பல்லவ ராஜ்யத்தையே இவங்க இது பண்ணிடுறாங்க. அதை பத்தி ஒரு நாவலே இருக்கு, ஒரு புராண நாவலே மகுட நிலா அப்படின்னு சொல்லிட்டு மேத்தா அவனுடைய நாவல் இருக்கு. அதை படிச்சீங்கன்னா ரொம்ப தெளிவாக அதை பற்றி எழுதிருப்பாங்க. அது ஒரு காதல் கதை மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது போக ஆனால் அந்த இதுலேருந்து தான் சோழருடைய பிற்கால சோழருடைய சாம்ராஜ்யம்ங்கிறது கட்டியெழுப்பப்பட்டது அதுக்கு பிறகு தான். அதுவரையிலும் இருந்தவர்கள் கிட்டத்தட்ட 3 நூற்றாண்டு அவங்களுடைய செல்வாக்கு இருந்த. அதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் சிற்றரசுகள் மாதிரி அவங்க சின்ன சின்ன பகுதியை ஆட்சி பண்ணவங்கலாம் நம்ம இப்போ எடுத்துக்கிறது பிற்கால பல்லவர்கள் மட்டும்தான் எடுத்துக்கிறோம். 6ஆம் நூற்றாண்டுலேருந்து 9ஆம் நூற்றாண்டு வரையிலுமான காலகட்டம். இதுதான் அவங்க செல்வாக்கு. ஏன்னா பேசப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இதுக்குள்ளதான் இருக்கு. அதுக்கு முன்னாடி இருந்த பல்லவர்கள் இருக்காங்க. அவங்க பேரு சில காலகட்டங்களில் எந்த மன்னர்னே தெரியாது. அவங்க என்ன செஞ்சாங்கங்கிறதும் தெரியாது. தலைநகரம் வேற வேற பகுதியாக இருந்துச்சு. ஆனால் அந்த மரபுங்கிறது தொடர்ந்து பல்லவர்கள் அப்படிங்கிறது இருந்துச்சு. பகலவர்கள் அப்படிங்கிற பேர்ல இருந்தாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. ஒன்று. ரெண்டாவது பல்லவர்கள்ங்கிறவங்க நிச்சயமா தமிழர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அவங்க பிராமணர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லை. உங்களுடைய ஆட்சி காலத்துல தான் பிராமணர்களுக்குன்னே இங்கே காஞ்சிபுரம், கடலூர் பக்கத்துலலாம் கூட நிறைய நிலங்களை மானியங்களை ஒதுக்கி அவங்களுக்கான கல்லூரிகளை அவங்க நிறுவி கொடுத்தாங்க. முத பீகார்ல ஒரு கல்லூரி மாதிரி இங்கே பீகாருங்கிறது பௌத்தத்துக்கான நாளம் தான். ஆனால் மகாயானம் உருவாக்குனது தானே. மகாயானத்துக்காக பௌத்தம்ங்கிற பேர்ல உருவாக்குனது. இது பிராமணர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட காஞ்சிபுரத்துல இவங்க உருவாக்குனாங்க. அந்த உத்தரமேரூர் கல்வெட்டெல்லாம் உத்தரமேரூருங்கிற அந்த ஊரே பிராமணர்களுக்காக தானம் கொடுத்ததுதான் உத்தரமேரூர்.
அந்த தானமாக கொடுத்த இந்த பகுதி அது. அதுதான் அங்கே கிடைச்ச கல்வெட்டு தான் வந்து சோழர்களை பற்றி இதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு அந்த கல்வெட்டுங்கள் தான் ஆதாரமாக இருக்குது. உத்தரமேரூர் கல்வெட்டை பற்றி சொல்கிறது. ஆக அவங்க இப்போ காலங்களில் இதான் இன்னும் ஒரு முக்கியமான காரணம், அவங்க வந்து அதாவது ஆரியர்களாக இருந்தாங்களா, அதாவது பிராமணர்களாக இருந்தாங்களாங்கிறது சரியாக தெரியாது. ஆனால் அவங்க வந்து தமிழர்கள் இல்லை, ஆரியர்களா கூட இருந்தாங்க. ஆரியர்கள்ல வேற பிரிவு, அதாவது நம்ம சொல்றது படி அவங்க வந்து சத்திரியர்கள், வட இந்தியர். எதை வச்சு சொல்றோம்னா, அதுல வந்து சமஸ்கிருத மொழியில புலமை வாய்ந்த மன்னர்களே இருந்திருக்காங்க. புரியுதுங்களா? இப்ப சமஸ்கிருத மொழி படிக்கிறது வந்து தடை செய்யப்பட்ட, மற்றவங்களுக்கு தடை செய்ய ஆரியர்கள் மட்டும் தான் படிக்க முடியும் போது அதுல புலமை வாய்ந்த நூல் எழுதக்கூடிய அளவுக்கு புலமை வாய்ந்த மன்னர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா அவங்க தமிழர்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஆரியர்கள் வந்து நம்ம ஆரம்ப காலத்துல சொல்றோம், அகஸ்தியன் காலத்துல இருந்து தமிழ்நாட்டுல ஆரியர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனா எந்த மன்னரும் வந்து சமஸ்கிருதம் தெரிந்த மன்னர்கள் தமிழ்நாட்டுல யாருமே கிடையாது. என்னத்தான் உங்களுக்கு வாரி வழங்கியிருந்தாலும் சமஸ்கிருதம் தெரிந்த மன்னர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மன்னர்கள் யாருமே கிடையாது. சமஸ்கிருதத்தை இவங்க ஊட்டி வளர்த்தாங்க, ஆனா இவங்க கத்துக்கிறதுக்கு அனுமதியும் கிடையாது. ஆனா பல்லவ மன்னர்கள் வந்து சமஸ்கிருதம் மத்த விலாச அப்படின்னு சாசனம் சொல்லிட்டு ஒரு நூல் இருக்கு, அதை வந்து பல்லவ மன்னன் தான் உருவாக்கியிருக்காரு. ஆக நூல் எழுதுற அளவுக்கு வந்து புலமை பெற்றவர்கள், அதுல வந்து மொழியில தேர்ச்சி பெற்றவர்கள் இருக்காங்கன்னு சொன்னா அவங்க நிச்சயம் அவங்க தமிழர்களா இருக்க முடியாது அப்படிங்கிறதான் சொல்ற ஒரே ஆதாரம். ஏன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆதாரம். ரெண்டாவது, அவங்களுடைய ஆதிக்கம்ங்கிறது, ஆரியர்களுடைய ஆதிக்கம்ங்கிறது அவங்களுடைய காலகட்டங்கள்ல இருந்து தான் தொடர்ந்து வருது. அவங்க இவங்களுடைய காலத்துல 2ஆம் நூற்றாண்டுலேருந்து வந்துச்சுன்னு சொல்றோம். அதுக்கு முன்னாடியே வந்து அகஸ்தியரே வந்துட்டாரு. ஆனா அது ஆதிக்கமா வரல. புரியுது. அது நம்ம ஊருக்கு குடியிருக்க வர்றவங்க வந்து நம்மளை வந்து ஒரு கட்டத்துல கிராமத்துல சொல்லுவாங்கல்ல, அந்த ஒண்ட வந்த பிடாரி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி அது அவங்க வந்தவங்க ஆரம்பத்தில் வர்றவங்க வந்து புரோகிதம் பண்ணக்கூடியவர்களாக, மந்திரம் ஓதக்கூடியவர்களாக வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கான நிலங்கள் கொடுக்கப்பட்டது, அதுக்கப்புறம் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அதிகாரத்தை அதுக்கப்புறம் அவங்க எடுத்துக்கிட்டு அதிகாரத்தை செலுத்தக்கூடிய இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. இந்த அதிகாரம் செலுத்தக்கூடிய இடத்துக்கு வர்றதனுடைய தொடக்கம்ங்கிறது பல்லவர்கள் காலத்தில் ஆரம்பிக்குது. அதனால தான் பல்லவர்கள் காலத்தில் முக்கியமான காரணம் சொல்கிறோம். ரெண்டாவது, பல்லவர்கள் காலத்தில் மிக முக்கியமான இந்த இலக்கியங்கள் ஆழ்வார்கள், நாயன்மார்கள், இந்த மாதிரியான அந்த பக்தி இலக்கிய காலம் வந்து ரொம்ப செழிப்படைஞ்ச காலம் வந்து பல்லவர்கள் காலம். ஏன்னா இப்போ பல்லவர்கள் வந்து இதுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு சொன்னால், பக்தி இலக்கியங்கள் அப்படிங்கிறது அதுக்கு முந்தைய காலகட்டத்தில் இருந்த சமண பௌத்த மதங்கள்ல இருந்து மக்களை மீட்டெடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. அதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், 63 நாயன்மார்கள், 12 ஆழ்வார்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கம், உருவானாங்க அல்லது எல்லாமே பல்லவர் காலத்தில் உருவானதுதான். அதனுடைய அந்த காலகட்டங்கள்ல தானே வருது அது. இப்ப இதனுடைய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமா வந்து அதுக்கு முந்தைய காலகட்டங்கள்ல இருந்த அந்த செல்வாக்கை வந்து அதை மக்கள் மத்தியில இருந்த சமண பௌத்த செல்வாக்கை அழிப்பதற்காக உருவாக்கப்பட்டது. பல்லவர் காலத்தில் கரெக்டா அந்த சமண பௌத்தம் இருந்தது. காஞ்சிபுரங்கிறது பௌத்த தலைநகர் மாதிரி தானே சொல்றாங்க. ஏற்கனவே நம்ம கலப்பரர் காலத்துல இருந்திருக்கு. அதை வந்து இவங்க அப்படியே அடிச்சு நொறுக்குறாங்க. ஆமா, அந்த சூடுகளே இன்னைக்கு இல்ல. காஞ்சிபுரம் இன்னைக்கு அந்த காஞ்சிபுரம்னு சொன்னா கோயில்கள் தான் சொல்லுவாங்க. பௌத்த சமண அடையாளம் இல்ல, சுத்தமா இல்ல. அதுக்கு யார் காரணமா இருக்க முடியும்? பல்லவர்கள் தான். நம்ம ஏற்கனவே பேச காஞ்சிபுரத்துல இருந்து தானே இங்க இருந்து. ஆனா அண்ணா வந்து காஞ்சி தலைவன், அதாவது ஒரு பல்லவர்களை பெருமைப்படுத்தினாரா? இல்ல, அப்படிலாம் இல்ல. அவரு பிறந்தது காஞ்சிபுரங்கிறதுனால காஞ்சிபுரத்தை பேர் அதோட சேர்த்து சொன்னாங்க. கல்வியில் சிறந்த காஞ்சின்னு சொல்லுவாங்க. கல்வியில் சிறந்த காஞ்சி அப்படிங்கிறது கூட ஆரம்பத்துல வந்து பௌத்தர்கள் அங்க இருந்த போது அங்க கல்விக்கூடங்கள் இருந்துச்சு. அதே காஞ்சியில தான் இருந்துச்சு. அந்த கல்விக்கூடங்கள் வேற. அதே காஞ்சிபுரத்துல பல்லவர்கள் வந்ததுக்கு பிறகு கல்விக்கூடங்கள் வந்துச்சு. அந்த கல்விக்கூடங்கள் அது வேற. அங்க படித்த மாணவர்கள், அங்க சொல்லப்பட்ட கல்வி அது வேற. இங்க படித்த மாணவர்கள், இங்க சொல்லிக் கொடுக்கப்பட்ட கல்விங்கிறது வேற. ஆனா ஊர் காஞ்சிபுரம். அதனால மொத்தமா வந்து என்ன பண்ணுவாங்க, கல்வியில் சிறந்த காஞ்சின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த கல்வி யாருக்கானது, எந்த கல்வி அப்படிங்கிறத நம்ம வந்து டீப்பா உள்ள போய் பார்த்தோம்னா ரெண்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். குருகுல கல்வி மாதிரி தான் இருக்கும். அது எல்லாமே ஆரம்ப காலத்துல குருகுல கல்வி தான். ஆனா குருகுல கல்வி யாருக்கானது? இப்ப சமஸ்கிருத மொழியில கல்வி கத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, சமஸ்கிருதம் படிக்கக்கூடிய தகுதி வாய்ந்தவர்கள், அனுமதிக்கப்பட்டவர்கள் ஒரு சிறு குரூப் கூட்டம் தான். மற்றவர்களுக்கு அந்த கல்வி கிடையாதுல்ல. இப்ப பல்லவர்கள் காலத்துல எல்லாருக்கும் கல்வி சமஸ்கிருதம் கொடுக்கப்பட்டதுன்னா எல்லாருமே சமஸ்கிருதம் படிச்சிருப்பாங்களே. இப்ப பல்லவர் படையெடுப்பு மூலமா தான் வந்தாங்களா தமிழ்நாட்டுக்கு, காஞ்சிபுரத்துக்கு? படையெடுப்பு தான்.
படையெடுப்புங்கிறது வந்து அது ஆதாரங்கள் கிடையாது. பட் வந்து ஆந்திரால அங்கங்க இருந்தாங்க சிறு சிறு குறுநில மன்னர்கள். அவங்க வந்து பெரிய செல்வாக்கு பெற்ற மன்னர்களா கூட இல்லை. இவங்க இங்க காஞ்சிபுரத்துல இருக்கும் போது இவங்க வீழ்ச்சி அடைகிறாங்க. இந்த வந்து இவங்களுடைய நம்ம இவங்களுக்கு முன்னாடி இருந்த பல்லவர்களுக்கு முன்னாடி இருந்த களப்பிரர்களுடைய வீழ்ச்சி இவங்களுக்கு வந்து அது சாதகமாக அமைஞ்சிச்சு. ஆட்சி மொழி தமிழா தெலுங்கா? ஆட்சி மொழி ஆரம்ப காலத்துல அவங்க வந்து பாலி மொழியில பேசியிருக்காங்க. களப்பிரர் கால தொடர்ச்சி பாலி மொழியில இருந்திருக்கு. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா சமஸ்கிருதம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் கடைசியா தமிழ் வருது. இப்படி ஒவ்வொரு காலகட்டங்களையும் இது மாறி வந்திருக்கு. ஒரே மொழின்னு சொல்ல முடியாது. கடைசி காலகட்டங்கள்ல அவங்க எல்லாம் தமிழ், ஆரம்பத்துல அவங்க வந்து தமிழ் பேசல. கடைசி காலகட்டங்கள்ல அபராஜிதவர்மனுடைய காலகட்டங்கள்ல, இன்னும் சொல்ல போனா வர்மாங்கிற பேரே தமிழ்ல கிடையாது அவங்களுக்கு. அபராஜித கடைசி மன்னன் பேரு அபராஜிதவர்மன். தமிழ்ல எந்த மன்னனும் வர்மன் சொல்லல. வர்மன் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். வர்மா அப்படிங்கிற பேர் வந்து சத்திரியர்களுக்கானது. சத்திரியர்கள் தான் வர்மான்னு சொல்லுவாங்க. குத்தா தத்தா அப்படிங்கறதெல்லாம் வந்து வைசியர்கள். அப்ப இந்த பேரை வச்சுக்கணுங்கிற எண்ணம் இங்க தமிழ்நாட்டுல எந்த மன்னருக்கும் இல்லையே. பிற்காலத்துல இவங்க எல்லாம் வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சோழர்களுக்கு முன்னாடி அவங்க தானே வர்மாங்கிற அபராஜிதவர்மன் அப்படிங்கிற பேரு. வர்மா அப்படிங்கிற பேர் வந்து நிறைய அவங்களுக்கு தான். ஆனா அதனால அவங்க வந்து சத்திரியர்களாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சத்திரியர்களுடைய மொழி வந்து சமஸ்கிருத மொழி தான். அவங்க தமிழர்களா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. தமிழ் மண்ணில் அது இருந்துச்சு. எது இருந்துச்சு? தமிழ் மண்ணில் வந்து காஞ்சிபுரம்ங்கிறது தமிழ்நாட்டில் இருந்ததுனால அவங்க தமிழ் மன்னர்களாக அறியப்பட்டார்கள். வர்மாக்கள் எப்போ அவங்களுடைய பெயர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி தான் இருக்கும். சமஸ்கிருத பெயராக தான் இருக்கும். தமிழ் பெயர் கிடையாது. ஆனால் அவங்களுடைய காலத்தில் தமிழ் வந்து ஓரளவு செல்வாக்கா இருந்ததுங்கிறதும் உண்மை. அதை நம்ம மறுக்க முடியாது. அவங்களால வந்துச்சா அது இயல்பாகவே இங்கே உருவானுச்சா அப்படிங்கிறது தெரியாது. அந்த காலகட்டங்களில் தமிழும் செல்வாக்கா இருந்திருக்கு. அந்த தமிழ் எந்த தமிழ் அப்படின்னு சொன்னால் பக்தி இலக்கியங்கள் வந்து அதிகமாக உருவான காலகட்டம். அந்த பக்தி இலக்கியம் தமிழ் வந்து சிறப்பாக இருந்தது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பக்தி இலக்கியங்கள் உருவாக்கப்பட்ட நோக்கம்ங்கிறது இன்னொன்று இருக்கு இல்லையா? அதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? பௌத்த சமண மதங்கள் வந்து செல்வாக்கோட இருந்தது. அதை வீழ்த்துவதற்காக தான் இந்த பக்தி இலக்கியங்களை அவங்க கொண்டு வராங்க. இப்போ பக்தி இலக்கியங்கள்ல என்ன கொண்டு வராங்கன்னு சொன்னா, வடமொழி இலக்கியங்கள்ல உள்ள எல்லாத்தையுமே வந்து தமிழ்ல மொழிபெயர்த்து தான் பக்தி இலக்கியம் கொடுக்குறாங்க. வடமொழி இலக்கியங்கள் இருக்கு, புராணங்கள், இதிகாசங்கள், சாஸ்திரங்கள், அதை எல்லாத்தையும் தான் இவங்க வந்து தமிழ் மொழிபெயர்ப்பா கொடுக்குறாங்க. அதுதான் வந்து பக்தி இலக்கியங்கள்ல எல்லாமே வருது. இப்போ இன்னைக்கு இருக்கிற சோர்ஸ் வந்து இங்கே இன்னைக்கு வந்து இந்துக்களுக்கான சோர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பக்தி இலக்கியங்கள்ல இருந்து தான் பெரும்பாலும் காமிப்பாங்க. இந்த பக்தி இலக்கியங்கள்னா அந்த மொழியில அவங்க சொன்னதை வந்து இவங்க தமிழ் மொழிபெயர்த்து கொடுத்தது. இப்போ இவங்களுக்கு அதுக்கு வடமொழி சமஸ்கிருத மொழியினுடைய புராண இதிகாச சாஸ்திரங்கள் இவங்கள்ட்ட கிடையாது இல்லையா? அதுக்கு மாற்றா இவங்க உருவாக்குனது தானே பக்தி இலக்கியங்கள். எப்ப அந்த இது எங்கிருந்து வந்துச்சுன்னா அங்கிருந்து எடுத்துக்கிட்டாங்க அவங்க. ஆக பல்லவர்கள் காலத்துல இது வந்து அதிகப்படியா அது நடந்தது. ரெண்டாவது பிராமணர்களுக்குன்னு நேரடியா வந்து பிரம்மதேயங்களை கொடுத்தது வந்து இவங்களுடைய ஆட்சி காலத்துல தான் அதிகமா கொடுத்தாங்க. மன்னர்களே வந்து நினைச்சா கூட அதை மாற்ற முடியாது. மன்னர்களை விட செல்வாக்கு மிக்கவர்களாக பல்லவர்கள் காலத்துல பிராமணர்கள் இருந்தாங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கு. அந்த நிர்வாகம் இருக்குங்க இல்லையா? வந்து பிராமணர்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி அக்ரஹாரம் இருக்குன்னு சொன்னா அந்த அக்ரஹாரத்தினுடைய நிர்வாகத்தை கூட மன்னர்கள் வந்து கட்டுப்படுத்த முடியாது. அவங்கள தங்களை தாங்களே ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரம் மிக்கவர்களாக பார்ப்பனர்கள் உருவாகியிருந்தாங்க அந்த காலகட்டங்களில். அவனுடைய நீட்சி தான் வந்து சோழர்கள் காலத்துல வந்து குடவோலை முறையெல்லாம் வந்தது. குடவோலை முறைங்கிறது முழுக்க முழுக்க பிராமணர்களுக்கானது. மற்றவங்க யாரும் அதில் கலந்துக்க முடியாது. நம்ம சோழர்களை பற்றி பேசும்போது சொல்லுவோம். ஆக இந்த பல்லவர்கள் காலம்ங்கிறது முழுக்க முழுக்க பார்ப்பனியத்தினுடைய ஒரு வெற்றி பெற்ற ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். பார்ப்பனிய ஆதிக்கம் முழுமையாக வெற்றி அடைந்த ஒரு காலகட்டம் தான் வந்து பல்லவர்கள் காலம். அதனால அவங்க வந்து சத்திரியர்களாக இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சத்திரியர்கள் வந்து முழுக்க முழுக்க பார்ப்பனர்களுக்காகவே வந்து ஆட்சி அதிகாரத்தை செய்யக்கூடியவர்கள். அவங்கள வந்து ராஜகுருக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அரச குரு, ராஜகுருன்னு சொல்லக்கூடிய பெயர்களில் வந்து பிராமணர்கள் தான் இருப்பாங்க சத்திரியர்களுடைய ஆட்சி அதிகாரத்தில். அப்படி இருக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் அவங்க செய்ய முடியும். மன்னராட்சி காலமாக இருந்தாலும் கூட அவங்களுடைய மூளையாக செயல்படக்கூடியவர்கள் யாருன்னா பிராமணர்கள். ஓகே ஓகே. அதனாலதான் அது வந்து பிராமண செல்வாக்கு மிக்க காலமா இருக்கு. அந்த புலிகேசி மன்னன்லாம் உண்மைதான். புலிகேசின்னு ஒரு மன்னர் இருந்ததா கற்பனையாது? அது வந்து
சாளுக்கிய மன்னன் புலிகேசி. பல்லவர் கிடையாது. பல்லவர் கிடையாது. அத புலிகேசி மன்னன் படையெடுத்தது அப்படி. புலிகேசி வந்து சாளுக்கிய மன்னன் படையெடுத்து வந்து காஞ்சிபுரத்தை அழிச்சிட்டு போயிடுறான். அது பல்லவர் காலம் தானே? பல்லவர் காலம் தான். அதான் கேட்கிறேன். அதன் பிறகு இங்க இருந்து தான் வந்து இரண்டாம் புலிகேசியினுடைய காலத்துல இங்க இருந்து படையெடுத்துட்டு போயிட்டு அந்த அவங்களுடைய தலைநகரத்தை அழிச்சிட்டு அங்கிருந்து கொண்டு வந்தது தான் இந்த 7ஆம் நூற்றாண்டுல இந்த கணபதி சிலை, வாதாபி கணபதி. பெருஞ்சோதியா அந்த ஒரு அமைச்சர் ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்லுவாங்க. அவரு சிறு தொண்டர்னு சொல்லுவாங்க. நாயன்மார்கள் அவரும் ஒருத்தர் சிறு தொண்டர். ஆக்சுவலா அவர் தான் வந்து அந்த அரண்மனையில வந்து அரண்மனை வாசல்ல அந்த பிள்ளையார் சிலை வச்சிருக்காங்க. இவர் அதை எடுத்துட்டு வர்றது அந்த கடவுளை வந்து இங்க அறிமுகப்படுத்தணுங்கிற நோக்கத்துக்காக எடுத்துட்டு வரல. வாதாபி அப்படிங்கிற நகரத்தை நாங்க அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய வெற்றியினுடைய ஞாபகார்த்தமா தான் வந்து இங்க எடுத்துட்டு வர்ற பரஞ்சோதி அப்படிங்கிறவர். அவர் தான் வந்து அந்த தளபதி. அவர் தான் வந்து சிறு தொண்டருங்கிற பேர்ல நாயன்மார்கள் ஒரு பின்னாடி வந்து அவரை பத்தி நிறைய கதைகள் வந்து இருக்கு. அவர் வந்து நாகப்பட்டினத்தை சேர்ந்தவர், சோழ நாடு. அவர் ஆக்சுவலா பல்லவர் இதுல சோழர்கள். அப்ப சோழர்கள் வந்து பல்ல நாட்டு இது இவங்களுடைய பல்லவர்களுடைய ஆட்சி பகுதியாக தான் இருந்தது அது. அப்போ நாகப்பட்டினத்தை சேர்ந்தவர் அங்கே தான் கொண்டு வச்சார். அந்த கோயில் இன்னும் இருக்கு. வாதாபி கணபதி அப்படிங்கிற கோயில் இன்னும் இருக்கு. 7ஆம் நூற்றாண்டுல வந்தது. 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி அங்கே இல்லை. ஆக அந்த வகையில பிள்ளையார் சிலையை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினதும் இவங்க தான், பல்லவர்கள் தான். அதுதானே ஃபர்ஸ்ட். வாதாபி பிள்ளையாருங்கிறது அதுதானே ஃபர்ஸ்ட். அதுக்கு முன்னாடி அங்கே கிடையாது. விநாயகர் வழிபாடு தமிழ்நாட்டில் கிடையாது. தமிழ் இலக்கியங்கள்ல இன்னமும் கூட விநாயகர் வழிபாடு அப்படிங்கிற ஒரு இதை உருவாக்குனது அந்த காலகட்டங்களில் உருவாக்கி அதுக்கு முன்னாடி உள்ள இலக்கியங்கள் எல்லாமே வந்து இடைச்சர்களாக கொண்டு வந்துட்டாங்க. அது பெரிய இப்போ பழைய இலக்கியங்கள் அதுக்கு முந்தைய 7ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய இலக்கியங்கள் எடுத்துக்கிட்டா கூட வந்து விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டாங்க. இது திணிச்சிருக்காங்க, இடையில வந்து திணிச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இல்லைங்கிறத வரலாறு சொல்லுது. அதுக்கு முந்தைய இலக்கியங்கள்ல அவர் எப்படி வழிபாடு இருந்திருக்க முடியும்? அதுக்கு முன்னாடி வந்ததுக்கான வரலாறு ஆதாரம் எதுவுமே கிடையாது. ஏன்னா எந்த வரலாற்று ஆசிரியர்களும் சொல்லல. இதுதான் முதல்ல வந்தது. மன்னர்கள் சைவ மன்னர்களா பல்லவர் காலத்துல? சமணர் யாரும் கிடையாது, எல்லாமே சைவம் தான். எல்லாமே சைவம். சமணத்தை அழிச்சாச்சு. அதான் உங்க பக்தி இலக்கியங்கள் காலம் உருவாகும் போதே டோட்டலி வாஷ் அவுட். ஏன்னா இப்ப வந்து அந்த சமண முனிவர்களை கொல்லக்கூடிய பாடல்களே அதுல இருக்கு. சமண முனிவர்களை கொல்ல பக்தி பாடல்கள் பின்னாடி சொல்றேன். சமண முனிவர் பெண்களை நாங்கள் கற்பழிக்க அருள் புரியணும், அப்படி எல்லாம் இருக்கு. அப்ப இதனுடைய நோக்கம் என்ன? அவங்க வந்து பக்தி இலக்கியம்ங்கிறது வந்து மக்கள் மத்தியில் பக்தியை கொண்டு போய் சேர்க்கறதனுடைய நோக்கம் இல்ல. அது 8000 சமணர்கள் கழுவேற்றப்பட்டார்கள். சாமநத்தம் மதுரை பக்கத்துல சமணர்களின் ரத்தமே சாமநத்தம்னு சொல்றாங்க. அப்படி ஒரு பேர் காரணம் சொல்றாங்க. ஆனா அது வந்து அதுக்கான ஆதாரங்கள் இருக்கு. 8000ங்கிறது கூட இருக்கலாம், குறைவா இருக்கலாம், அது வேற. 8000 பேரா இருக்கலாம், அல்லது வந்து 800 பேரா கூட இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா கழுவேற்றம்ங்கிறது ஒண்ணு நடந்திருக்கு. சமணர்கள் கொல்லப்பட்டார்கள். அது உண்மைதான். அது பல்லவர் காலம் தான். ஆமா. ஏப்பா, இவ்வளவு பெரிய கொடூரம் பல்லவர் காலத்துல நடந்திருக்கு. ஆமா, இது எல்லாமே வந்து அதான் தொடர்ச்சியா ஒரு காலம் இல்லை. உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 300-350 வருஷம் நடந்திருக்கு. அந்த பிற்கால ஒரே நேரத்துல கிடையாது. 8000 கிடையாது. ஓகே. நம்ம கேட்கும் போது வரலாற்றுல 8000 சமணர்களை கழுவேற்றினார்களோ அப்பா ஒரே நேரத்துல. ஆனா சாமநத்தம் மதுரை பக்கத்துல கழுவேற்றினாங்க, அது சமணர்களின் ரத்தம் தான் சாமநத்தம் ஆச்சுன்னு சொல்றாங்க. அப்படி இல்லையா? இருக்கலாம். ஏன்னா பல்லவர் ஆட்சிங்கிறது மதுரைக்கு வாய்ப்பு இல்லையே. இல்ல, அவங்க செல்வாக்கு இருந்த காலகட்டங்கள்ல இவங்க எல்லாம் இல்ல. அவங்க சொன்ன பாண்டியர்களுக்கும் அவங்களுக்கும் சண்டை நடந்து இவங்க அதான் ஒவ்வொரு காலகட்டங்கள்ல இவங்க செல்வாக்கு இருந்த போது மற்றவங்களாம் சிறு குறுநில மன்னர்கள் மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களுடைய இவங்க மன்னர் பரம்பரை இருக்கும், ஆட்சி அதிகாரமும் இருக்கும். ஆனா அவங்களுடைய ஆதிக்கத்தை ஏற்றுக்கொண்ட மன்னர்களாக அவங்க இருப்பாங்க. இப்போ சோழர்கள் காலத்துல பாத்தீங்கன்னா வந்து ராஜராஜ சோழனுடைய காலத்துல பாண்டிய மன்னர்களும் சேரர்களும் இருந்தாங்க. ஆனா இவங்களுடைய ஆதிக்கத்தை ஏத்துக்கிட்டவங்களா இருந்தாங்க. இப்ப பாண்டியர்கள் ரொம்ப செல்வாக்கா இருக்கும் போது சோழர்கள் அப்படிதான் இருப்பாங்க. இப்ப பல்லவர்கள் செல்வாக்கா இருக்கும் போது இப்ப சோழ மண்டலம் அந்த பாண்டியர்கள் இவங்கெல்லாம் இவங்களுடைய கட்டுப்பட்ட மன்னர்களா இருப்பாங்க. இது வரலாற்றுல இப்படிதான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ பல்லவர்கள் மேலாதிக்கம் செலுத்தக்கூடிய நிலையில இருக்கும் போது இப்போ சோழ மன்னர்கள் அவங்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக ஒரு சின்ன அரசு மாதிரி தான் இருக்கும். இப்போ இவங்களுக்குள்ள சண்டை நடந்துகிட்டே இருக்கும். இதுல யாரு சிறந்தவங்க யாரு உயர்ந்தவங்கலாம் சொல்ல முடியாது. அந்தந்த பகுதியில் அவங்க சிறந்தவங்க. அப்படி இருக்கும்போது இது எல்லாமே வந்து முழுக்க வந்து இவங்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்தது அப்படிங்கிறது தான். நேரடியாகவே அவங்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற ஆரிய
பார்ப்பன மேலாதிக்கத்துக்கு மிகப்பெரிய அளவில் வந்து வாய்ப்பு கொடுத்து அதை உருவாக்கி வைத்தவர்கள் வந்து பல்லவர்கள். அதை வந்து நம்ம வரலாற்றில் வந்து எல்லா ஆதாரங்களோடையும் சொல்ல முடியும். கண்டிப்பா வரலாற்றில் களப்பிரர் காலம் திட்டமிட்டு தமிழர்களின் இருண்ட காலம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மையில் தமிழர்களின் பொற்காலமாக களப்பிரர் காலம் இருந்தது. ஆனால் பல்லவர் காலம் உண்மையில் தமிழர்களுக்கான இருண்ட காலத்திற்கான தொடக்கமாக இருந்திருக்கு. முழுக்க முழுக்க தமிழ் அளிக்கப்பட்டிருக்கு, சமஸ்கிருதம் வந்திருக்கு. உங்களுக்கு ஆரிய எதிர்ப்பு பேசிய சமணர்கள் கழுவில் ஏற்றப்பட்டிருக்கிறாங்க. எல்லா விதமான பிற்போக்கான விஷயங்கள் ஆதிக்க கூறுகளுக்கான அடித்தளமாக பல்லவர் ஆட்சி இருந்திருக்கு அப்படிங்கிறத ஆதாரத்தோட சொல்றீங்க. பல்லவர் ஆட்சியின் தொடர்ச்சியாக அடுத்து சோழர் ஆட்சி எப்படி இருந்தது, ராஜராஜன், ராஜேந்திரன் இது எப்படி இருந்தது, அவர்களுக்கு பிறகு வந்த நாயக்கர் ஆட்சி எப்படி இருந்தது போன்ற பல்வேறு விஷயங்களை தொடர்ச்சியாக நம்ம பேசலாம். பல்லவர்களுடைய ஆட்சி குறித்து விரிவான நுட்பமான தகவல்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி.